ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஓல்டு ஃபோட்டோஸ் பாப்பாவோட வீடியோஸ்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ இனிமேல் பாப்பாவோட குட்டீஸ் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன், பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் பாப்பு 5 மந்த்தாக இருக்கும்போது எடுத்தோம். என்னதான் இருந்தாலுங்க, நம்ம பையனுக்கு கொஞ்சதை விட பொன் குழந்தை கொஞ்சிறப்போ ஒரு தனி ஃபீல் வரும் பாருங்க. அதுவும் நமக்கு ஒரு பொன் குழந்தை ஒரு பையன் பிறந்துருச்சுன்னா நம்ம லைஃப்பில் வேறு எதுவுமே தேவையில்லைன்னு தான் தோணும். எனக்கு அப்படித்தான். அச்சுக்குட்டி அம்மா ரொம்ப நேரம் கையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவை கையிலே பிடிக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையிலே விட்டுறணும், இல்லைன்னா செம்மையாக அடம் பண்ணுவான். கீழேருந்து தூக்க சொல்லுவாங்க மேடம், தூக்குனா கீழே விட சொல்லுவான். பாருங்கள், தூக்கி கையில் இப்படி வச்சுட்டே இருந்தால் தான் பாப்பு சைலண்ட்டாக இருப்பாங்க. பாப்பு எப்போயுமே அம்மா செல்லுங்க, எப்போயுமே பொன் குழந்தைங்க அப்பா செல்லுன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு அம்மா பொண்ணு. எல்லார் வீட்லேயும் பொன் குழந்தை விட ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஆண் குழந்தை தான் நம்மளோட அடுத்த தலைமுறை, நம்மளோட அடுத்த வாரிசு. என்னதான் இருந்தாலும் பொண்ணு பிறந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பையன் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நாங்கள் ரொம்பவே லக்கி. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பையன் பிறந்தது ரொம்ப ஹாப்பி. செகண்டு பொண்ணு அதை விட ரொம்ப ஹாப்பி. நாங்கள் அதில் ரொம்பவே லக்கின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் நான் எப்போவுமே நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற நீங்கள் யாருமே 2 பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. எந்த பேபியாக இருந்தாலும் அது நம்ம பேபின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக நமக்கு கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 செல்வங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் லைஃப்பில் சம்பாரித்த மிகப்பெரிய சொத்து. இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும்.